வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஊறுகாய் தான். 2 விதமாக நெல்லிக்காய் ஊறுகாய் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அம்மா பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்லாவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுவும் இங்கே சேர்த்துருக்கேன். எஸ்பெஷலி அது ரொம்ப நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், ரொம்ப மெமரி ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் தைரியமாக இதை சாப்பிடலாம். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு நெல்லிக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இங்கே சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த ரெசிபி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இன்றைக்கி நெல்லிக்காய் பிக்கிள் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். அதை தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் கேஸில். அதில் 2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். நெல்லிக்காய் வெந்திருக்கும். மூடியை மாற்றிட்டு ஒரு நெல்லிக்காவை எடுத்து கை வச்சு நறுக்கி பார்க்கணும். அது நெல்லிக்காவை இந்த மாதிரி உருத்து வச்சுருக்கேன். பாதி நெல்லிக்காய் முழுசாட்டே வச்சுருக்கேன். இதை 2 டைப்பில் பிக்கிள் போட போகிறேன். அதே போல் நெல்லிக்காய் வச்ச தண்ணி பாதி உருத்ததுக்கு, பாதி முழுசாக போடுறதுக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுடுச்சு. காயத்தூள், வெந்தயத்தூள் எல்லாம் போட்டு இந்த உருத்து வச்சுருக்க நெல்லிக்காயும் அதில் கொட்டணும். அப்புறமா இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நெல்லிக்காய் தண்ணி, அதையும் ஊற்றணும். இதில் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, நெல்லிக்காய் சால்ட்டு போட்டு வச்சதுனால லாஸ்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் வேணும்னா போட்டால் போயிடும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொடி, அப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நல்லா கிளறி விடணும். கொடுத்து கொஞ்சம் திக்காகணும். நல்லா திக்காயிடுச்சு. கொஞ்சம் சால்ட்டு குறவு, அதுவும் போட்டு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் அதுவும் போட்டு கிளறி கொடுத்து இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஆற வைக்கலாம். நெல்லிக்காய் பிக்கிள் சரியாயிடுச்சு. இனி நான் அந்த முழுசாக வச்சுருக்க நெல்லிக்காவை அடுத்தது ஊறுகாய் போட போகிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, கருவேப்பிலை, காயத்தூள், வெந்தயத்தூள் எல்லாம் போட்டு அந்த நெல்லிக்காய் வச்சு வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் கூட அதில் விடணும். விட்டு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இனி இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.
இந்த முழுசாக போட்டிருக்க நெல்லிக்காயும் சரியாயிடுச்சு. இந்த தண்ணி மோர் சாதத்துக்கு கூட இந்த நெல்லிக்காயும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். நெல்லிக்காய் தண்ணி வேஸ்ட்டும் ஆகாது. சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.